ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக நமக்கு கொடுத்த வாக்குறுதியினை இப்பொழுது ஒளிபரப்பை காட்டியுள்ளோம். முதல் அவர்கள் கடிதம் உங்களுக்கு அளவெடுப்பை உயர்வோம் மீண்டும் அரசு கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த ஆடியோவை மீண்டும் பெறுகிறோம். அனைவரும் கேளுங்கள், அரசுக்கு செல்லும் வரை கேளுங்கள். போக்குவரத்து தொழிலாளி அதாவது பஞ்சப்படி வாங்காம இருக்குது. மற்ற எல்லா கஸ்டமர் கோர்ட்டுக்கு போய் கூட கிடைக்கல. அதான் நீங்க தான் அதை சரியாக கேட்டுக்கொள்கிறீங்களா? வணக்கம். 12,000 ரூபாய் ஓய்வூதியமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து போக்குவரத்து ஊழியர்களுக்கும் கடந்த 5 வருஷமா அகமிடப்பட தொகை நிலுவையில் வச்சு இந்த அரசு வஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தெளிவா நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமா போராட்டங்களை தொடர்ச்சியா நடத்தியும் அது பலனற்று போய் கேட்பாங்க இல்லை. நாங்கள் இருக்கிறோம், திமுக பக்கம் இருக்கோம், கவலைப்படாதீங்க. என்று நான் இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். போக்குவரத்து துறை ஊழியர்களை பணிப்பயன் முறையாக திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு வழங்கப்படும் என்பதையும் நான் இங்கே அத்தனை பேருக்கு தெரிவிச்சுட்டு வந்தேன். மரியாதைக்குரிய தாடிமா ராசு அவர்கள் நம்முடைய வருகை புரிந்துள்ளார்கள். அவர் சிறிது நேரம் உங்களிடையே உரையாற்றுவதோடு தானும் சட்டையை கலற்றுவேன் என்று ஒரே பிடிவாதமாக இருக்கின்றார். அதனால் அவரும் சட்டையை ரங்கநாதன் என்ற ஒரு நபர் கேள்வி கேட்டதாக சட்டம் செய்திருந்தார்களே, அந்த ரங்கநாதன் இன்று இருக்கிறாரா இல்லை? ஆகவே அந்த ரங்கநாதன் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வேலைக்கு வாருங்கள். ஏன்னா இந்த காணொலிக்கு பிரதான சாட்சியே அந்த ரங்கநாதன் தான். அதனால அந்த ரங்கநாதன் இந்த மேடைக்கு அருகில் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, அனைவரும் இருக்கையில் அமரவும், அனைவரும் இருக்கையில் இருந்து அமைதி காக்கவும். ஐந்தாண்டு காலமாக எங்களுக்கு அதாவது பஞ்சப்படி வழங்காமல் இருக்குது. 12,000 ரூபாய் ஓய்வூதியமாக பெற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்ல, அனைத்து போக்குவரத்து ஊழியர்களுக்கும் கடந்த 5 வருஷமா அப்படின்னு தெளிவா நீங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இது சம்பந்தமா போராட்டங்களை தொடர்ச்சியா நடத்தியும் அது பலனற்று போய் கேட்பார்கள். நாங்கள் இருக்கிறோம், திமுக பக்கம் இருக்கோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே உங்களுடைய கோரிக்கை மீது முறையான நடவடிக்கை எடுக்கப்படும் அத்தனை பேருக்கு தெரிவிச்சுட்டு வருகிறேன். இந்த வீடியோவில் நாட்டுக்கு வந்த பின்னாடி 100 நாள் அகவலைப்படை உரிமை வழங்குவதாக கூறினார். ஆனால் இன்று 1000 நாட்களையும் தாண்டி சென்று விட்டது. இன்றைய போராட்டத்தின் மூலமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவிப்பு வெளியிடும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, என்ன ஆட்சி தேர்தல் வாக்குறுதி என்ன ஆட்சி நாடு பேசி 1000 நாடு வாக்குறுதியை 100 நாடு வாக்குறுதியை 100 நாடு பேசி 1000 நாடு பேசி 1000 நாடு வழங்குகிறோம் வாக்குறுதியான
வாக்குறுதியான வழங்கினோம் கொடுத்த பென்ஷனை சமயம் தர மறுக்கலாமா? சமயம் தர மறுக்கலாமா? கொடுத்த பென்ஷனை கொடுத்த பென்ஷனை சமயம் தர மறுக்கலாமா? சமயம் தர மறுக்கலாமா? கேட்கலையோ கேட்கலையோ எங்கள் அலுவலர் கேட்கலையே புதிதாக ஒன்றும் கேட்கலையே புதிதாக ஒன்றும் கேட்கலையே ஒன்றும் கேட்கலையே வந்திக்க வேண்டாம் வந்திக்க வேண்டாம் வந்திக்க வேண்டாம் வந்திக்க வேண்டாம் போக்குவரத்து ஊழியர்களை வந்திக்க வேண்டாம் வந்திக்க வேண்டாம் வந்திக்க வேண்டாம் போக்குவரத்து ஊழியர்களை ஏமாற்ற வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் ஏமாற்ற வேண்டாம் வாக்குறுதியே வாக்குறுதி அரசு போக்குவரத்து கழக ஓய்வூர்களுக்கு அரசு ஆவலைப்படியின் கூடிய பென்ஷனை வழங்கிக் கொண்டிருந்த வேளையில் நவம்பர் 2015 ஆண்டு திடீரென நிறுத்தம் செஞ்சுட்டாங்க. அந்த பஞ்சப்படிங்கிறது விலைவாசி தகுந்த மாதிரி ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கக்கூடிய பஞ்சப்படியை நிரந்தரமாக 2015 நவம்பர் மாதம் முதல் நிறுத்தம் செய்யப்பட்டது. அதன் பிறகு பல போராட்டங்களை பல வழக்குகளை தொடர்ந்திருந்தோம். தற்போது ஆட்சியில் இருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் அகவலைப்படி உடனடியாக வழங்குவதாக வாக்குறுதி அளித்தார். வாக்குறுதி அளித்து 100 நாளில் வழங்குவதாக தெரிவித்து இன்று 1000 நாளை தாண்டியும் அது குறித்து எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. வழக்குகளிலும் நாங்கள் வெற்றி பெற்ற வழக்குகள் அனைத்தும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து மேலும் காலதாமதம் படுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட 20 மாதங்களாக ஓய்வு பெற்றவர்களுக்கு எவ்வித பணப்பணம் இல்லாமல் வறுமையான நிலையில் இருந்து வருகின்றனர். அரசு உடனடியாக இவை எல்லாம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இன்று அரை நிர்வாண போராட்டம் என்று அறிவித்திருந்தோம். ஆனால் காவல்துறை அரை நிர்வாணம் நடத்த அனுமதி இல்லாத காரணத்தால் நாங்கள் அரசுடன் பேசி உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம். அரசு அதிகாரிகள் இங்கு வருவதாக கூறியிருந்தார்கள். அதனை எதிர்பார்த்து காத்திருந்தோம். அப்படி அரசு அதிகாரிகள் வரவில்லை என்றால் 3 மணிக்கு மேல் அரை நிர்வாண போராட்டத்தை நடத்துவதாக திட்டமிட்டுள்ளோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துள்ளோம். அரசு உடனடியாக இந்த கூட்டத்தின் இந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து உடனடியாக அகவலைப்படி உயர்வு பணப்பலன்களை விடுவிக்க வேண்டுமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வோம். அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியர் நல மீட்பு சங்கத்தின் மாநில தலைவர் டி. கதிரேசன். 2020க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்கள் 2023 ஏப்ரல் இருந்து இது வரைக்கும் 20 மாசமா இவங்களுக்கு ஓய்வு கால பலன்கள் வழங்கப்படவில்லை. இந்த டெர்மினல் பெனிஃபிட் ஃபண்ட் சொல்லுவாங்க, அது வழங்கல. 15வது ஊதிய ஒப்பந்தத்தை உடனடியாக பேசி தீர்க்க வேண்டும். நடைமுறையில் தொழிலாளர்களுக்கு அது முக்கியமான விஷயம். 1/4/2003க்கு பிறகு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். ஓய்வு பெற்றவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் அதை அறிவிக்கணும். இந்த 5 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணிட்டு இருக்கோம். டிஏ ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் அரசாங்கத்துக்கு எங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் என்ன சொன்னோம், இந்த 53% உடனடியாக அமல்படுத்திடுங்க. அப்படி அமல்படுத்தினா உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு மாசத்துக்கு ஒரு 65 ஒரு 70 கோடி செலவாகும். மற்ற இந்த ஓய்வு கால அந்த அரியர் என்று சொல்லலாம் நிலுவைத் தொகை அதை பேசி தீர்த்துக்கலாம், படிப்படியா கொடுத்துக்கலாம். எவ்வளவு டைம் எடுக்கணுமோ டைம் எடுத்து கொடுத்துக்கலாம். மற்றபடி வர ஜனவரி மாசம் 5ஆம் தேதி போடக்கூடிய பென்ஷன்ல நடைமுறையில் உள்ள தொழிலாளர்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த 53% எங்களுக்கு அமல்படுத்தினாலே போதும். அரசுக்கு அதற்கு ஆகக்கூடிய செலவு வரும் 70-72 கோடி எல்லாம் துல்லியமா கணக்கு போட்டிருக்கு. இதே முதன்மை செயலாளர் போக்குவரத்து
செயலாளர், தலைமைச் செயலாளர் உட்பட எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அதனால அரசு செவிசாய்த்து உங்கள் கோரிக்கைக்கு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு எடுத்துச்சுனாக்கா அந்த ஓய்வூதியர்கள் இனிவரும் காலம், நாங்கள் இன்னும் எத்தனை வருஷம் இருப்புன்னு எங்களுக்கு தெரியாது, இந்த ஓய்வு பெற்றவர்கள் இந்த ஓய்வு காலத்தை இந்த ஓய்வூதியர் உலக ஓய்வூதிய நாளில் எல்லோரும் சந்தோஷமா இருக்கும்போது நாங்கள் இங்க போராடிக்கிட்டு இருக்கோம். இதை கருத்தில் வைத்து எங்களுக்கு இந்த ஜனவரி மாத பென்ஷன்ல எங்களுக்கு இந்த டிஏவை அமல்படுத்தணும்னு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி. நான் லோகநாதன், பொதுச் செயலாளர், அரசு ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம். எம்பிய பார்த்து பேசியிருக்கோம். போக்குவரத்து செயலாளர் சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நாங்க செயலாளர் இங்க பேசணும் அப்படின்னு சொன்னோம். அது அவர் இருக்கிற இடத்துக்கு தான் சார் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காவல்துறையோட பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பதாக சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கணிப்பு ஒரு 8000 9000 பேர் காலையில் இருக்காங்க. சுமார் 10,000 பேர்.